நெட்டம்மா நான் ஆபீஸ் போயிட்டு வரேன்னு. நெட்டம்மா நீ தான் இங்க இல்லையே, உன்னையத்தான் நேரத்தையே அடிச்சு பத்திட்டேனே. சி, நான் எவ்வளவு மோசமா நடந்திருக்கேன். ஏன் நெட்டம்மாவை போய் கையை நீட்டி அடிச்சுட்டேனே. அவ குழந்தை மாதிரில இருப்பா, என்னதான் செஞ்சாலும் பொக்கவாயின்னு என் பின்னாடியே சுத்தி சுத்தி வருவாளே. நான் அவளை போய் அடிச்சுட்டேனே. நான்லாம் ஒரு மனுஷனா? ஐயோ நெட்டம்மா, உன்னை அடிக்க எனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கனே. திரும்பி வந்துரு நெட்டம்மா. நான் தான் ஏதோ கோவத்துல அடிச்சுட்டேன்னா நீயும் உடனே வீட்டை விட்டு போயிட்டியே. சாரி நெட்டம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு சாயந்தரம் வந்து உன்னைய வீட்டுல வந்து கூட்டிட்டு வந்துருதேன். நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நீ தான் என் உயிரே நெட்டம்மா. வேண்டாம் வேண்டாம், சாயந்தரம் போய் அவளை கூப்பிடக்கூடாது. அவளை இப்படியே விட்டுருவோம். அவ கொஞ்ச நாளைக்கு அவங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு வரட்டும். எத்தனை நாளைக்கு தான் பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு அலைவா? நம்ம இறங்கி இறங்கி போக போய் தான் அவ இப்படி இருக்கா. நம்ம கொஞ்சம் விட்டோம்னா தான் அவளுக்கு பொறுப்பு வரும். நம்ம போகாம இருந்தோம்னா எப்படியும் அவளே வீட்டுக்கு வந்துருவா. வந்த பிறகு நம்ம என்ன ஏதுன்னு பேசிக்கிடலாம். அதுதான் கரெக்டு. அவளை பிரிஞ்சுட்டு நம்மளால இருக்க முடியாது. இருந்தாலும் நம்ம அதை வெளியே காட்டிக்கிட கூடாது. அவ வரட்டும். அவளுக்கு பொறுப்பு வரணும்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்பதான் அவளை திருத்த முடியும். நெட்டம்மா சாரி, நான் உன்னை வந்து உங்க வீட்டுல வந்து கூப்பிட வர மாட்டேன். நீ அங்கேயே கடை. உனக்கா எப்போ வரணும்னு தோணுதோ அப்ப வா. அன்பே அன்பே நீ எங்கே, நானும் அங்கே, என் வாழ்வும் அங்கே. அட கடவுளே, நம்ம இப்படி நடுராத்திரியில மருமகளை வீட்டை விட்டு அனுப்பியிருக்க கூடாது. மாவ அனுப்புனா கூட நம்ம போய் போகாதமான்னு சொல்லி அவளை தடுத்து நிறுத்தி இருக்கணும். எதுவும் பண்ணாம விட்டுட்டேன். இப்ப சம்மந்தி வீட்டுல உள்ளவங்க நம்மளை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? பேசாம சம்மந்தி வீட்டுக்கு நேரா கிளம்பி போய் மருமகளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துட வேண்டியதுதான். சம்மந்தியம்மா, அடடே வாங்க சம்மந்தியம்மா. உங்களை பத்தி தான் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன காலையில திடீர்னு வந்திருக்கீங்க? வர வேண்டியதா போச்சே சம்மந்தியம்மா, அதனாலதான் காலங்காத்தாலே வந்துட்டேன். சம்மந்தியம்மா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. நானே வந்து உங்க வீட்டுல வந்து மருமகளை பார்க்கலான்னு தான் இருந்தேன். சம்மந்தியம்மா என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்ல சம்மந்தியம்மா, நேத்து பஞ்சாயத்துல மருமகளுக்கு தண்டனை கிடைச்சது இல்ல, அதை சொல்லி கொஞ்சம் ஏசி விட்டுட்டேன். இப்படி எல்லாம் பண்ணாதம்மா, பொறுப்பா இருமான்னு சொன்னேன். அது அவளுக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு. அப்படியா சம்மந்தி, கோவப்பட்டாலாக்கும்? சம்மந்தியம்மா அவ சோறு கேட்டா, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். உன் மேல கோவம், நானும் உனக்கு சோறு வச்சு தர மாட்டேன்னு. அவளே போய் வச்சு தின்றுக்க வேண்டியதானே. இதை அடுத்த வீடா சோறு வச்சு திங்க மாட்டேன்னு ரூம்ல போய் படுத்துக்கிட்டா. ஏன் சோறு வச்சு தின்னா என்ன? 7 அடிக்கு வளர்ந்து கிடக்கல, ஒரு சோறு வச்சு திங்கிறக்கு வலிக்காக்கும். அப்படி இல்ல சம்மந்தியம்மா, தினம் மருமகளுக்கு நான் தான் சோறு வச்சு கொடுப்பேன். நேத்து என்னமோ கோவத்துல பேசிட்டேன், பிள்ளை சாப்பிடாம ரூமுக்குள்ள போயிட்டா. சரி பிறகு என்ன நடந்துச்சு? ராமு வந்த உடனே சொல்லியிருப்பா போல. அவன் என்ன ஏதுன்னு விசாரிக்க என்கிட்ட வந்தானா? நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் எதுக்கு போய் சொல்லணும்? அதனால சொல்லிட்டேன். பஞ்சாயத்துல தண்டனை கிடைச்சது, இன்னைக்கு பூரம் போய் ரோடு காடெல்லாம் பெருக்கிட்டு குப்பையெல்லாம் அள்ளி போட்டு வந்திருக்கான்னு சொன்னேன். அவனுக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டான். அவ அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு கிடந்தா. பிறகு என்னைய வேற ஒரு ஏசி விட்டுட்டா. இவங்களெல்லாம் வீட்டுல வச்சிருக்கு, ஊருக்கு அனுப்பி விட்டா என்ன அப்படி இப்படின்னு. அதனால அவனுக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு ஒரே ஒரு அடி சப்புன்னு அடிச்சிட்டான். எனக்கே மனசு தாங்கல பிள்ளை அடிச்சது. பிள்ளை உடனே கோச்சிக்கிட்டு ஓடிட்டா. அப்படியே சம்மந்தி இதெல்லாம் நடந்துச்சாக்கும்? ஆமா சம்மந்தியம்மா, இருந்தாலும் கல்யாணம் ஆன பிள்ளைய புருஷன் கூட அனுப்பாம நடுராத்திரியில தனியா அனுப்பி விட்டது தப்பு தானே. அதனாலதான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கேன்னு இங்கனுக்குள்ள வந்து உட்கார்ந்தேன். இப்பதான் உங்க வீட்டுக்கு வருவோமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. தப்பா எதுவும் எடுத்துக்கிடாதீங்க சம்மந்தியம்மா. சம்மந்தியம்மா என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க அவளை கண்டிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க கண்டிக்காம வேற யாரு கண்டிப்பா? கண்டிக்காம விட்டீங்கன்னா அவ திருந்த மாட்டா. நான் உங்களை என் கூட பிறந்த அக்கா மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். அவளை பொறுப்பா மாத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். உங்களுக்கு என் மேல எதுவும் கோவம் இல்லையே? சேச்சே, உங்க மேல நான் ஏன் கோவப்பட போறேன்? எனக்கு கோவம்லாம் கிடையாது சம்மந்தி. பிள்ளை நடுராத்திரியில வீட்டை விட்டு வந்தாலே இங்க ஏதோ பிரச்சனை போல நினைச்சிட்டு தான் நான் ஓடி வந்தேன். நான் அவட்ட நைட்டே கேட்டனே என்ன நடந்துச்சுன்னு. அவ ஒண்ணுமே சொல்லலையே. அப்படியே மழுப்பிட்டு நல்ல மீன் குழம்பு தின்னுட்டு படுத்து தூங்கிட்டா. அப்படியே சம்மந்தி நைட்டு சாப்பிட்டுட்டால, நல்லதா போச்சு. சாப்பிடாம படுத்துட்டாலோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். அதெல்லாம் உலகமே 2 துண்டா பிளந்து கிடந்தாலும் சாப்பிடறது நிறுத்த மாட்டா. எங்கனையாவது போய் தின்னுட்டு வந்துருவா. சாப்பிடறதுக்கு தானே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு கிடக்கும். பிள்ளை சாப்பிடறத குறை சொல்லாதீங்க சம்மந்தியம்மா. சாப்பிட்டுட்டு போட்டும். சரி மாப்பிள்ளை எங்க சம்மந்தி? நீங்க என்ன ஒயாம சம்மந்தி சம்மந்தின்னு கூப்பிடாதீங்க. அண்ணின்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா அக்கான்னு கூப்பிடுங்க. அப்படியா? அக்கான்னு கூப்பிட்டா முறை சரியா வராது. சரி நான் அண்ணினே கூப்பிடுதேன். நானும் உங்களை அண்ணின்னு கூப்பிடுதேன், நீங்களும் என்ன அண்ணின்னு கூப்பிடுங்க. சரியா? ஆட்டும் மருமக இருக்காரா? ஆபீஸ் கிளம்பிட்டாரா? இருக்கா அண்ணி, இன்னும் போகல, கிளம்பிக்கிட்டு இருக்கான். சரி சரி மெதுவா கிளம்பட்டும். உள்ள வாங்களே, வெளியவே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உள்ள வாங்க, காப்பி குடிச்சிட்டு பேசுவோம். இல்ல அண்ணி நேரம் ஆயிட்டு. நான் வீட்டுல யார்ட்டையும் ஒன்னும் சொல்லாம ஓடி வந்துட்டேன். என்னாச்சோ ஏதாச்சோ போய் கேட்டுட்டு வந்துருவோன்னு வந்தேன். அதுக்குள்ள உங்களை பாத்துட்டோம்ல வாசல்லையே. பேசியாச்சு, இனிமே என்னத்த உள்ள வர? நான் போயிட்டு வரேன். அண்ணி அப்ப மருமகளை வீட்டுக்கு அனுப்பி விட்டுறீங்களா? வேண்டாம் அண்ணி, அவ அங்கேயே கிடக்கட்டும். கொஞ்சம் பொறுப்பு வந்த பிறகு வரட்டும். அப்பதான் உங்களுக்கும் சரிப்பட்டு வரும். வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டேக்கா. நான் சொன்னாதான் செய்யல. சரி புருஷன் அடிச்சு அடியாவது வேலை செய்யுதான்னு பாப்போமே. இந்த காலத்து பிள்ளைகளெல்லாம் எங்க நம்ப முடியுது? ஒரு அடி அடிச்சாலும் டைவர்ஸ் கிவர்ஸ்னு போயிடுறாளுங்க. அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து வைக்க வேண்டியிருக்கு. அவங்க 2 பேரும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணாங்க. 2 பேருக்கும் ரொம்ப பாசம் அதிகம். சும்மா ஏதோ சண்டை வந்திருக்கு நேத்து. அந்த சண்டையெல்லாம் பெருசா இருக்காது. அவ 2 நாளைக்கு அங்க கடந்து சோறு தின்னுட்டு பிற புருஷன் வீட்டுக்கு போறேன்னு ஓடி வந்துருவா.
அப்படியா நீ அப்ப இன்னைக்கு வரமாட்டாளா மருமக? ஆமா நீ 2 நாளைக்கு வீட்டுல வச்சு புத்திமதி சொல்லி கொஞ்சம் சோத்தக்கத்தை சமைக்க சொல்லி கொடுத்து அனுப்பி விடுதே. அப்படியா சரி, அப்பனா 2 நாள் கழிச்சு அனுப்புதீங்களா? அத்தை வாங்க வாங்க, நெட்டம்மா வந்திருக்காளா? இல்ல மாப்பிள்ள, அவ வரல. அவ என்னைக்கு விழிச்சிக்கிறேன் எந்திரிச்சா 11 மணிக்கு தானே அவளுக்கு பொழுது விடியும். அத்தை மன்னிச்சிருங்க அத்தை, நெட்டம்மாவை கையை நீட்டி அடிச்சிட்டேன். மாப்பிள்ள, நீங்க அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எதுவும் சொல்லி எனக்கு புரிய வைக்க வேண்டாம். ஊருக்கே தெரியும் உங்க பாசத்தை பத்தி. அதனால நான் ஒன்னும் தப்பால நினைச்சுக்கிடல. அவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் மாப்பிள்ள. எத்தை என்னத்தை நீங்க மன்னிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தை எல்லாம் பேசுதீங்க? அப்படி இல்ல மாப்பிள்ள, பிள்ளை தப்பு செஞ்சாண்டா பெத்தவங்க வந்து மன்னிப்பு கேட்கத்தானே செய்யணும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அத்தை, நானே மன்னிப்பு கேட்க வரணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நெட்டம்மாவை வந்து கூப்பிடலான்னு. சரி அவளுக்கு கொஞ்சம் பொறுப்பு வரட்டுமேன்னு தான் விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா நான் காலையிலே வந்திருப்பேன், ராத்திரியே வந்திருப்பேன் தெரியுமா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா மாப்பிள்ள? சரித்த, நெட்டம்மா எப்போ வருவா? அவளுக்கா எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வரட்டும் மாப்பிள்ள. உங்க அருமை தெரிஞ்சு வரட்டும், அப்பதான் ஒழுங்கா பொறுப்பா இருப்பா. அப்படியாத்த, அப்போ அதுவும் சரிதான். அப்போ அங்கேயே இருக்கட்டும் 2-3 நாளைக்கு. பொறுப்பு வருதான்னு பார்ப்போம். கொஞ்சம் பொறுப்பு வந்துட்டுனா அவளே கிளம்பி வந்துருவா. இல்லைன்னா 2 நாள் கழிச்சு நான் வந்து கூப்பிட வரேன் த. சரி மாப்பிள்ள, அப்படியே செய்வோம். உங்களுக்கு நேரம் ஆயிட்டுனா நீங்க கிளம்புங்க. சரித்த, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. காலையில சீக்கிரம் வர சொல்லியிருக்காங்க. போயிட்டு வரட்டா? மாப்பிள்ள, நான் இங்க வந்தது எதுவும் எங்க வீட்டுல உள்ள ஆட்களுக்கு யாருக்கும் தெரியாது. தெரிய வேண்டாம் என்ன? சரித்த, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி அப்ப நானும் அப்படியே கிளம்புதேன். அண்ணி அப்படியெல்லாம் விட முடியாது. வந்து ஒரு கிளாஸ் காப்பியாவது குடிச்சிட்டு போங்க. காப்பி குடிக்காம விட மாட்டீங்களா? சரி வாரேன். சரி சித்தி, அத்தை நான் போயிட்டு வரேன்னு. போயிட்டு வா மவனே. போயிட்டு வாங்க மாப்பிள்ள. காப்பி குடிப்போமா? காப்பி சூடா இருக்கு. சரி அண்ணி, தோட்டத்தை பூரா தனியால நீங்களே பார்த்துட்டு கிடைக்கீங்களோ? ஆமா சம்பந்தி, எனக்கு கொஞ்சம் தோட்ட வேலைன்னா பிடிக்கும் பார்த்துக்கோங்க. இதுக்குன்னு ஒரு ஆள் போட்டோம்னா அந்த ஆளுக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்கணும்ல, அது நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. அதனால சரி நானே பார்த்துட்டு கிடக்கேன். நேர போக்குக்கு தான் அந்த சைடு தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு வச்சிருக்கேன். வந்து பாக்கீங்களா? சரி அண்ணி, வாங்க போய் பாப்போம். அடியே மாலா, நீ சொல்றது உண்மையாட்டி? நெட்டச்சி கோவிச்சுட்டு உங்க அம்மா வீட்டுக்கா போயிட்டா? ஆமாக்கா, நான் என்ன பொய்யா சொல்லுதே? ராத்திரி சண்டை முத்திட்டு போல ராத்திரியோட ராத்திரியே கிளம்பி போயிட்டாலாம். அட கொடுமையே, அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும்? ஆமாக்கா, ராமுவும் நெட்டச்சியும் என்ன பாசமா இருந்தாங்க. அந்த அண்ணன் திடீர்னு நெட்டச்சி அடிச்சிட்டாரு போல. ஊருக்குள்ள அப்படித்தான் பேசிக்கிட்டுதாகக்கா. ஏம்மா, ராமு தம்பி தங்கமானவராச்சே, அவர் அடிச்சாராக்கும். இவ அப்படி என்ன செஞ்சிட்டா? யாருக்கு தெரியும்க்கா, நம்ம போய் கேட்டா தானே தெரியும். லட்சுமி அக்கா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு சேகரன் உங்களை அடிச்சிருக்காரா, இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிச்சிருக்காரா? ஏமட்டி, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இல்லக்கா, என்னைக்கும் மனுஷங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. என்னைக்காவது ஒரு நாள் கோவம் வந்து தூக்கி போட்டு மிதிச்சிருக்கலாம், இல்ல அடி அடின்னு போட்டு அடிச்சிருக்கலாம்ல. இல்ல எதுவும் சண்டை பெருசா முத்தி போய் நீங்க கோச்சிக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாம். அதான் இது மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்டேன். ஏன் கடவுளே, இவளே சண்டை இழுத்து விட்டு எங்க அம்மா வீட்டுக்குன்னே விரட்டி விட்டுருவா போல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லட்டி, அவர் அடிக்கிற அளவுக்கு நான் எந்த தப்பு செய்யல, சண்டையும் வரல. அப்படியாக்கா, ரொம்ப நல்லது. ஏன் புருஷன் அந்த நெட்டக்கால இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இனியெல்லாம் தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சிருவான். வீடு பூரா சுத்தி சுத்தி அடிப்பான் தெரியுமா? விளக்க மாத்த கொண்டு அடிப்பான், செருப்பு கொண்டு அடிப்பான், தூக்கி போட்டு மிதிப்பான். அவன் காலு வேற 7 முழத்துக்கு நீளமா வச்சிருக்கான் பாத்தீங்களா? இங்க இருந்து வாங்கி ஒரு மிதிப்பான். என்ன வலி வலிக்கும் தெரியுமா? அவ அடிக்க நான் அடிக்க ஒரே வீட்டுல கச்சேரி தான் போங்க. எட்டு கெட்டின புருஷனை போய் மரியாதை இல்லாம அவன் இவன் சொல்லுதே, ஒழுங்கு மரியாதையை பேசி பழகிட்டி. அது கிடக்கட்டும், அந்த ராமு தம்பி பிள்ளை மேல அவ்வளவு பாசமா வச்சிருப்பாரு, எதுக்கு போட்டு அடிச்சாரு? அடிச்சுட்டு அவ வீட்டை விட்டு போயிருக்கா. அந்த மனுஷன் ராத்திரியோட ராத்திரியா வீட்டுல போய் கூப்பிட போலையாக்கும். அப்படியே கல்லு மனசா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. என்ன கதையாக்கா, நம்மளுக்கு என்ன தெரியும்? வீட்டுல சாப்பிட்டுட்டோம்னா நல்லா படுத்து கொரட்டை விட வேண்டியதுதான். அடுத்த வீட்டுல என்ன நடக்குன்னு நம்மளுக்கு எங்க தெரியுது? ஆமாட்டி, எனக்கும் ஒரு சத்தமும் கேட்கலையே. நான் நேற்று சீக்கிரமாவே தூங்கிட்டேனே. பிள்ளைய அடிச்சு விரட்டி விட்டுட்டாங்கன்னு நெடுவாளி அப்பா கோவத்துல எல்லாம் அலைவாரு. ஆமாட்டி, அந்த மனுஷனை கையில பிடிக்க முடியாதே. வானத்துக்கும் பூமிக்கும் குதியா குதிப்பாரு. ஏன் அவளை அடிச்சிட்டாங்கன்னு. அந்த ஆளுக்கு அவர் மகான உயிராச்சே. சரிக்கா, நடந்து நடந்து வீடு வந்துட்டு வாங்க, வீட்டுல போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருவோம். விசாரிச்சு பார்த்தா உண்மையெல்லாம் தெரிய போகுது. ஆமாட்டி, அதுவும் சரிதான். நம்மளா பேசுறதுக்கு பதிலா அவட்டையே கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த பொக்கவாயி ராமு மனுஷன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். இப்படி என்னைய சப்புன்னு அடிச்சு வீட்டை விட்டு விரட்டிட்டானே. நெட்டமான்னு என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தாரு. எத்தனை நாள் நான் விரட்டி விட்டுருக்கேன். கல்யாணம் பண்ணா உன்னையத்தான் பண்ணுவேன்னு என் பின்னாடியே அலைஞ்சாரு. ஐயோ பாவன்னு தானே கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்தேன். இப்போ என்னடானா என்னைய அடிச்சு விரட்டுற அளவுக்கு போயிட்டாரே. நான் என்ன அவ்வளோ கேவலமாவா போயிட்டேன்? நான் என்ன அப்படி தப்பு செஞ்சுட்டேன்? ஒரு நல்ல விஷயம் தானே செஞ்சேன். வீடு வீடா துட்டு வசூல் பண்ணி கோயில் உண்டியல்ல போட்டது ஒரு தப்பா? அதுக்கு போய் எல்லாரும் சேர்ந்து இப்படி என் மேல பழிய போடுதாங்களே.
நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன். அந்த மனுஷனா வந்து நெட்டம்மா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், என்னைய மன்னிச்சிரு, என் கூட வந்துரு அப்படின்னு என்கிட்ட கெஞ்சி கூப்பிடுற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு அசைய மாட்டேனே. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன், நீ வருவாயென சேர்த்து சேர்த்து புன்னகை சேர்த்து வைத்தேன், நீ வருவாயென. அம்மா கோழி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க போல, நல்ல வாசம் கமகமன்னு அடிக்க, வயிறு வேற பசிக்க. எனக்கு இவங்க சோறு ஒன்றும் தேவையில்லை. இந்த அம்மாட்ட நான் சோறே கேட்க மாட்டேன். அம்மா என்னடானா ராமுக்கு சப்போர்ட் அடிச்சு பேசுதாங்க, பெத்த பிள்ளைக்கு சப்போர்ட் அடிக்காம அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் அடிச்சு பேசுவாங்களோ. இவங்க ஒன்றும் எனக்கு சோறு தர வேண்டாம். டேடி நைனா வரட்டும், அவர்கிட்ட சொல்லி சோறு போட்டு தர சொல்லுதேன். டேடி நைனா எப்போ வருவாருன்னு தெரியலையே, தோட்டத்துக்குள்ளே போயிருக்காரு. அந்த மனுஷன் தோட்டத்துக்கு போனால் நேரங்காலம் தெரியாமல் அங்கேயே கிடப்பாரு. அவருக்கா எப்போ பசிக்கோ அப்போ தானே வருவார். அது வரைக்கும் நம்ம பசியோட காத்து கிடக்க முடியுமா? நம்ம எதுக்கு யார்கிட்டையாவது சோறு கேட்கணும்? நம்மளே போய் போட்டு திங்க வேண்டியதானே, இது நம்ம வீடு தானே. நல்ல சோறும் கறி குழம்பு தின்னுட்டு தெம்பா வந்து படுத்து தூங்குவோம். ஏன் கடவுளே, சாப்பிட போகிற நேரத்தில் இவங்க 2 பேரும் எதுக்கு வந்து திடீர்னு நிற்காக? வாங்க லட்சுமி அக்கா, வாங்க மாலாக்கா, வாங்கக்கா, 2 பேரும் வந்து இருங்க. ஏட்டி நெட்டச்சி, நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? வாங்கக்கா, முதல்ல உட்காருங்க, உட்காந்துட்டு பிறகு பேசுங்க. உட்காந்துட்டீங்களா? இப்போ சொல்லுங்கக்கா, என்ன விஷயம் கேள்விப்பட்டீங்க? ஏட்டி, உனக்கும் உங்க வீட்டுக்காருக்கு சண்டையாட்டி, உன்னைய அடிச்சு விரட்டிட்டாங்களாம்ல? ஏக்கா, நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன்? ராத்திரி நேரம்னு கூட பார்க்காம சோறு கூட போடாம என்னைய அடிச்சு விரட்டிட்டாங்கக்கா. அட கடவுளே, ராத்திரி நேரத்துல ஏன்டி வந்த? நீ பேசாம அங்கேயே கிடந்திருக்க வேண்டியதானே. அப்படி என்ன சண்டை நடந்துச்சு? ஏக்கா, நேத்து பஞ்சாயத்துல தண்டனை கொடுத்தாங்கல்ல, தண்டனையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனேன்னா கிளவி உள்ள போகும்போதே ரேடியோவை ஆன் பண்ணிட்டுக்கா. அப்படியாட்டி? ரேடியோல பழைய பாட்டு கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்க பழைய பாட்டு போடுதாங்க? எல்லாம் புது புது பாட்டா போடுதாங்க. அது ஒரு அர்த்தமும் புரியவே மாட்டேங்க. சும்மா இருங்க லட்சுமி அக்கா, விளக்கண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ரேடியோன்னு அந்த கிளவி வாய சொன்னேன். ஆமாட்டி, உங்க மாமியா வாய் ரேடியோ மாதிரி தான் இருக்கும். சொல்லு சொல்லு. நான் உள்ள போனோடனே அந்த கிளவி காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டுக்கா. எங்க குடும்பத்துக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ இப்படி தெரு தெருவா அலைஞ்சிட்டு வர, நீ தான் எங்க வீட்டுக்கு வந்த பீட, நீ பிசாசு, அப்படி இப்படின்னு என்னைய பார்த்து என்னெல்லாம் சொன்னிச்சு தெரியுமாக்கா? நான் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிடாம எத்தே சோறு வச்சு தாங்கத்தேன்னு தான் கேட்டேன். அதுக்கு என்னைய நல்லா திட்டி விட்டுட்டுக்கா. அட கடவுளே, பஞ்சாயத்துல என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தான் தெரியும்ல. அவங்களும் தானே வந்திருந்தாங்க. பிறகு எதுக்கு சண்டை போட்டாங்க? அதான்க்கா எனக்கு ஒன்றும் விளங்கலை. காலையில் போகும்போது கூட எத்தையே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனேன். சரி மருமோளே, பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லி தான் வழி அனுப்பி விட்டாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே எதுக்கு நிலையில்லாமல் நிற்கின்னு தெரியல, சண்டைக்கு நிற்கிக்கா. சரி, உங்க அத்தைக்கு உனக்கும் தானே சண்டை. உங்க வீட்டுக்காரர் எதுக்கு அடிச்சாரு? நான் அந்த பொக்கவாய் மனுஷங்கிட்ட சொன்னேன்க்கா, அத்தை இப்படி பேசிட்டாங்கன்னு. அதுக்கு அவர் எனக்கு சப்போர்ட் அடிச்சு அவகிட்ட போய் சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா அவர் என்னடானா என்கிட்ட நிலையில்லாமல் நிற்காரு. என்னட்டம்மா நீ செஞ்சதெல்லாம் தப்பு தான், நீ இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு என்கிட்ட வந்து சண்டைக்கு நின்னாரு. எனக்கு கோவம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அதான் நான் சொன்னேன், அத்தை இங்கே இருக்கிறது தப்பு, கல்யாணம் ஆன புதுசுலேயே அவங்கள அடிச்சு பார்த்தாம விட்டுட்டேன், இன்னும் வீட்டில் வச்சிருக்கேன்ல அப்படின்னு அவங்கள கொஞ்சம் நான் கோவமாக பேசிட்டேன். அதுக்கு பலாரும் ஒன்று விட்டாரு பாருங்க, எனக்கு கண்ணெல்லாம் சுற்றிக்கிட்டு கெட்டிக்கிட்டு வந்துட்டுக்கா. ஏட்டி, அந்த மனுஷன் உன் மேல உயிரே வச்சிருக்காரே, அவர் எப்படி அடிச்சாரு? எப்படி அடிச்சாருன்னு வேணா அடிச்சு காட்டட்டா? எல்லாம் நடிப்புக்கா. அந்த மனுஷன் என் மேல உயிரே வச்சிருக்காருன்னு நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்போ தானே தெரியுது, அந்த மனுஷன் சுயரூபம்லாம் இப்போ தானே வெளியே வருது. எல்லாம் நடிச்சிட்டு கிடந்திருக்காரு இவ்வளவு நாளா. ஏட்டி, அப்படியெல்லாம் இருக்காது டி. ராமு தம்பியை பத்தி நீ தப்பா நினைக்காத. அவர் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. ஏதாட்டும் ஒரு கோவத்துல அடிச்சிருப்பாரு. பாசம் வச்சு கிழிச்சாரு. நல்ல பாசம் வச்சிருக்கிற மனுஷனா இருந்தா பொண்டாட்டி இப்படி தனியா போகும்போது சும்மா விடுவாரா? பின்னாடியே வந்திருக்க வேண்டாமா? அவர் வரவே இல்லை தெரியுமா? நான் மட்டும்தான் தனியா வந்த இருட்டுக்குள்ள. பாவம் டி, அவருக்கு என்ன வேலையோ என்ன அவசரமோ? என்ன வேலையோவா? ராத்திரி 10 மணிக்கு என்ன கணக்கெழுத ஆபீஸுக்கா போறாரு? தின்னுட்டு வீட்டுல தூங்க தானே போறாரு. பொண்டாட்டி இப்படி தனியா போறாளே, பின்னாடியே போவுன்ட்டு ஓடி வந்திருக்க வேண்டாமா? இவரெல்லாம் ஒரு மனுஷனா? சீ, நான் இனிமே அந்த வீட்டுக்கே போக மாட்டேன். ஏட்டி, நீ அப்படியெல்லாம் பேசாத டி. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போயே. ஏக்கா, நான் எதுக்குக்கா விட்டு கொடுத்துட்டு போகணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீங்களே நியாயத்தை சொல்லுங்க, நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? என்னட்டி இப்படி சொல்லுதே? பொம்பளைங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா தானே குடும்பம் நல்லா இருக்கும். ஓஹோ, உங்க சுயரூபம் இப்போ தானே தெரியுது. நீங்களும் அந்த மனுஷனுக்கு சப்போர்ட் அடிச்சு பேசுதீங்களோ? என்னட்டி சுயரூபம் அது இதுன்னு சொல்லுதே? நான் ஒன்றும் அந்த மனுஷனுக்கு சப்போர்ட் அடிச்சு பேசலட்டி. நியாயத்தை தானே பேசணும். இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தானே.
நான் செஞ்சது தப்புன்னு நீங்களும் சொல்லுதீங்களாக்கும். ஊருக்கு நல்லது செஞ்சது ஒரு தப்பா? அதானே, நாங்க 3 பேரும் சேர்ந்து ஊருக்கு தானே நல்லது செஞ்சோம். என் மாமியார் எங்க வீட்டுக்காரர்ல என்னைய ஒண்ணுமே சொல்லலையே. ஏட்டி மாலா, உன் கதை வேற அவ கதை வேறட்டி. அதுவும் இல்லாம ஊருக்கு நல்லது செய்யணும்னா உங்க கை காசு போட்டு தான் நல்லது செய்யணும். அடுத்தவங்ககிட்ட போய் மிரட்டி உருட்டி துட்டு கொடுங்கன்னு கேட்டு வீடு வீடா வசூல் பண்ணி நல்லது செய்யக்கூடாது டி. நாங்களாம் நல்லது செய்யணும்னு இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்க காசு எங்க காசுலாம் பார்க்க மாட்டோம், கிடைச்சத பூரா அள்ளி போட்டுருவோம். அதுக்கு அந்த மனுஷன் அடிச்சு விரட்டு வராக்கும். நல்ல கேளுங்க மலாக்கா, நீங்க தான் என் கூட்டாளி. உங்களை மட்டும் கூட்டத்தில் சேர்த்துக்கிடுதே. இந்த லட்சுமி அக்காவை வந்து கூட்டத்தை விட்டு தள்ளி வச்சிருந்தேன் பார்த்துக்கோங்க. லட்சுமி அக்கா, உங்களை இன்னையில இருந்து கூட்டத்தை விட்டு விலக்கி வைக்க. ஏட்டி நீ தள்ளி வச்சுக்கோ, இல்லைன்னா தூர தூக்கி போட்டுக்கோ. எனக்கு அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. நான் நியாயத்தை மட்டும் தான் பேசுவேன். நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? அக்கா மாதிரின்னு சொல்லுவேல்ல, அப்ப அக்கான்னா ஒரு தங்கச்சி நல்லா இருக்கணும்னு தானே நினைப்பா. நான் உனக்கு நல்லதுதான் நினைப்பேன். நீங்க என்னைய தங்கச்சியா நினைக்கிறது உண்மைன்னா அந்த பொக்கவாயி கண்ணாடி மனுஷனுக்கு எதுக்கு சப்போர்ட் அடிச்சு இப்ப பேசுனீங்க? எனக்கு தானே சப்போர்ட் அடிச்சு பேசியிருக்கணும். நீ தப்பு பண்ணிருக்கல டி, அதனால அவர் அடிச்சிருக்காரு. நான் அவர் பக்கம் நியாயம் இருக்கு அதனால பேசினேன். உனக்கு சப்போர்ட் அடிச்சு பேசணும்னா நீ நல்லது செஞ்சிருக்கணும்ல. சரி 2 நாளைக்கு இருட்டி. அவர் அப்படிலாம் கிடையாது. ராமு தம்பி அவரே வந்து உன்னைய கூட்டு போவாரு. நீ ஒரு 2 நாளைக்கு பேசாம உங்க அம்மா வீட்டுல கடை. வரட்டும் அந்த மனுஷன். நான்லாம் போக மாட்டேன்ப்பா. அவரே வந்து நெட்டமா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், இன்னும் அப்படிலாம் செய்யவே மாட்டேன், நீ வா எங்கள் வீட்டுக்கு வா, நம்ம வீட்டுக்கு போவோன்னு என்கிட்ட காலில் உளுந்து கெஞ்சி கேட்டால் தான் நான் போவேன். அது கூட ஒரு 10 கண்டிஷன் வச்சுருக்கேன். அந்த கண்டிஷனுக்கெல்லாம் அவர் சரிப்பட்டு வந்தால் தான் நான் போவேன். இல்லைன்னா அங்கெல்லாம் போக மாட்டேன், இங்கேயே தான் கிடப்பேன். ஏமா, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பொசுக்குன்னு என்னமா கோவம் வருது? நாங்கெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கிடந்தோம் தெரியுமா? மாமியார் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், உடனே தலையாட்டிக்கிட்டு எத்தேன்னு காலம் கையிலேயே உளுந்துக்கிட்டு அவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு அப்படி கிடந்தோம். இந்த காலத்து பிள்ளைலாம் அப்படி இருக்கவே மாட்டேங்குதுங்களே. நான் வீட்டுக்கு வந்தோடனே என் மாமியா கிழவிக்கு முதல்ல ஒரு பாயாசத்தை போட்டுருவேன். அதுதான் ஏற்றி விட்டுச்சு தெரியுமா? ராமு கூட என்னை அடிச்சிருக்க மாட்டாரு. இதுதான் வந்து ஒன்று பேச தூண்டி விட்டு கடைசியில் என்னை அடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு என் புருஷன் அடிக்கும்போது தடுக்க கூட இல்லை தெரியுமா அந்த கிழவி? ஏட்டி நெட்டச்சி, உன் மாமியாக்கு பாயாசம் வைக்கும் போது சொல்லுன்னு அதுல ஒரு கிளாஸ் பாயாசத்தை எடுத்துட்டு வந்து எங்க வீட்டு மாமியாக்கும் கொடுத்துருவோம். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, குடிச்சிட்டு சாவட்டும். சரிக்கா, பாயாசம் வைக்கும்போது சொல்லுதேன், வந்துருங்க.